ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 6th தமிழ் ஓல்டு புக் ஃபஸ்ட் டேர்ம் தான் பார்க்க போகிறோம். ஒரு டேர்முக்கு 3 இயல் இருக்கும். இதில் இருக்க 3 இயலுமே எது வந்து சிலபஸில் தேவையோ அதை மட்டும் தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வர எக்ஸாமில் எல்லாம் வந்துட்டு ஓல்டு புக்கில் இருந்து தான் நிறைய கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக்குக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன். இந்த வீடியோ ஒன் டைம் பார்த்துட்டு நீங்கள் இந்த புக்கை ஒரு டைம் ரீட் பண்ணாலே போதும், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். என்கிட்ட இருக்க ஓல்டு புக் வந்து ரொம்ப ரொம்ப பழைய புக்கு. இது வந்து கிமுல வாங்கின மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இண்டெக்ஸ் பாருங்கள். 3 இயரில் ஃபஸ்ட் இயரில் வந்து செயல் பகுதி வந்து வாழ்த்தும் திருக்குறளும் கொடுத்துருக்காங்க. செகண்ட் இயரில் நாலடியாரும் பாரத தேசமும் கொடுத்துருக்காங்க. தேர்ட் இயரில் நான்மணிக்கடிகை. அடுத்தது ஒரே ஒரு செயல் தான் கொடுத்துருக்காங்க. செகண்ட் உரைநடை என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபஸ்ட் இயரில் தமிழ் தாத்தா ஊவேசா பற்றி. அடுத்து 2வது இயலோட உரைநடை வந்து பறவைகள் பலவிதம் அப்படின்ற ஒரு உரைநடை. 3வது இயலில் வந்து ஆராரோ ஆரிராரோ அப்படின்ற உரைநடை. துணைப்பாடமெல்லாம் வந்து தேவையில்லாத கண்டென்ட் அன்னெசரியாக தான் இருக்கும். என்னென்னா கடைசி வரை நம்பிக்கை, செகண்ட் இதில் வந்துட்டு பாம்புகள், 3வதுல வீரச்சிறுவன் அப்படின்ற உரைநடை. இவ்வளோ தான். இந்த கண்டென்ட் தான் இந்த புக்கில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் இயர் பார்த்துடலாமா? ஃபஸ்ட் இயரில் ஃபஸ்ட்டு வாழ்த்து வள்ளலாருடைய திருவருட்பாலிருந்து ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. என்ன பாடல்னா, கண்ணில் கலந்தான் கருத்தில் கலந்தான் எண்ணில் கலந்தே இருக்கின்றான், பண்ணில் கலந்தான் என் பாட்டில் கலந்தான் உயிரில் கலந்தான் கருணை கலந்தது அப்படின்ற ஒரு பாடல். இதை எழுதியவர் வந்து ராமலிங்க அடிகளார். ஸோ ஃபஸ்ட் லைன் பாருங்கள். கண்ணில் கலந்தான் கருத்தில் கலந்தான். கருணை நிறைந்த இறைவன் வந்து என்னோட கண்ணில் கலந்திருக்கான். கருத்தில்ன்றப்போ என் சிந்தனையில் கலந்திருக்கிறான். அடுத்து எண்ணில் கலந்தே இருக்கின்றான், என் எண்ணத்தில் கலந்து இருக்கின்றான். இங்கே எண்ணில்ன்றது எண்ணத்தில். அடுத்தது பண்ணில் கலந்தான் என் பாட்டில் கலந்தான் உயிரில் கலந்தான் கருணை கலந்தது. என் பாட்டு, பண்ணுன்றப்போ பாட்டு, என் பாட்டில் கலந்திருக்கிறான், பாட்டின் இசையில் கலந்திருக்கிறான், அவன் என் உயிரில் கலந்திருக்கிறான் அப்படின்று இறைவனை நோக்கி பாடுற மாதிரி ஒரு வாழ்த்து பாடல் கொடுத்துருக்காங்க. ராமலிங்க அடிகளார் வந்து வள்ளலாருடைய இயற்பெயர் தான் ராமலிங்க அடிகளார். திருவருட்பிரகாச வள்ளலார் அப்படின்னு சொல்லுவாங்க. திருவருட்பிரகாச வள்ளலார் என்னும் சிறப்பு பெயர் பெற்றவர் தான் ராமலிங்க அடிகளார். இவர் கடலூர் மாவட்டம் மருதூரில் பிறந்தவர். கடலூர் மாவட்டத்தில் மருதூரில் பிறந்தவர். பெற்றோர் வந்து ராமையா சின்னம்மையார். இவர் வந்துட்டு ஜீவகாருண்யம், அதுக்கப்புறம் மனுமுறை கண்ட வாசகம் அப்படின்ற நூல்களை எழுதியிருக்காரு. இவருடைய பாடல்கள் எல்லாத்தையும் திருவருட்பா அப்படின்ற தலைப்பில் தொகுத்திருக்காங்க. சமரச சன்மார்க்க நெறியை வழங்கியவர் வள்ளலார் அவர்கள். அனைத்து மதங்களின் நல்லிணக்கத்திற்காக சன்மார்க்க சங்கத்தையும் எப்போ தோற்றுவித்திருக்காருன்னா 1865 சன்மார்க்க சங்கம். அடுத்து பசித்துயர் போக்கி மக்களுக்கு உணவளிக்க அறச்சாலை, இன்னமும் வந்து அந்த அறச்சாலை நடந்துக்கிட்டு தான் இருக்குது. உணவளிக்க அறச்சாலையும் அமைத்தவர். அறிவு நெறி விளங்க ஞான சபை 65 சன்மார்க்க சங்கத்தையும், அறிவு நெறி விளங்க ஞான சபையை 1872 ஒரு 7 வருஷம் கழிச்சு ஞான சபையும் நிறுவியவர் யாருன்னா வள்ளலார். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடிய கருணை மனம் கொண்டது இவருடைய மனம். வடலூரில் சத்திய தர்மசாலையில் பசியால் வாடும் மக்களுக்கு சோறிட அவர் அன்று மூட்டிய நெருப்பு இன்னமும் அணையாமல், இன்னமும் அந்த வடலூரில் சத்திய தர்மசாலை நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இவர் வாழ்ந்த காலம் வந்து அக்டோபர் 5 1823 பிறந்திருக்காரு. ஜனவரி 30 1874. இப்போ லாஸ்ட்டாக கூட இப்போது ஜனவரி 30 இந்த இயரில் வந்து வள்ளலார் 200 அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் கூட கொண்டாடினாங்க நம்ம தமிழக அரசு. ஸோ 51 வருஷம் வாழ்ந்திருக்காரு வள்ளலார். 51. இவரது திருவருட்பாவில் ஒரு பாடல் வாழ்த்துச் செயலாக இங்கே தரப்பட்டிருக்கு. ஸோ இது புரியும்னு நினைக்கிறேன். இந்த பாடல் கண்ணில் கலந்தான் கருத்தில் கலந்தான் எண்ணில் கலந்தே இருக்கின்றான், பண்ணில் கலந்தான் என் பாட்டில் கலந்தான் உயிரில் கலந்தான் கருணை கலந்தது. இந்த பாடல் யாருடையது? ராமலிங்க அடிகளாருடையது. இவர் வந்து கடலூர் மாவட்டம் மருதூரில் பிறந்திருக்காரு. இவருடைய சிறப்பு பெயர் திருவருட்பிரகாச வள்ளலார். ஜீவகாருண்யம், மனுமுறை கண்ட வாசகம். ஜீவனுக்காக போய் மனு கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 2 நூலும் வள்ளலாருடையது. இவருடைய பாடல்கள் எல்லாம் திருவருட்பா என்னும் தலைப்பில் தொகுக்கப்பட்டிருக்கு. சன்மார்க்க நிதி வழங்கியிருப்பார். 865 சமரச சன்மார்க்க சங்கத்தையும், 872 ஒரு 7 வருஷம் கழிச்சு ஞான சபையும் நிறுவியவர். எங்கே சத்திய தர்மசாலை நடந்துட்டு வருது? வடலூரில். இவர் வந்து 51 வருஷம் வாழ்ந்திருக்காரு. அக்டோபர் 5 பிறந்து ஜனவரி 30 வந்து இறந்துருப்பாங்க. இப்போ ரீசெண்டாக தான் வள்ளலார் 200 இயர்ஸ் 200வது ஆண்டு வந்து கொண்டாடி இருக்காங்க. ஸோ அவ்வளோதான். இந்த செயலுக்கான புக் பேக் கன்வெர்ட் பாருங்கள். ராமலிங்க அடிகளார் எந்த ஊரில் பிறந்தாங்க? மருதூர் என்னும் ஊரில் பிறந்தாங்க, கடலூர் மாவட்டம். இவரது பாடல்கள் திருவருட்பா என்னும் தலைப்பில் தொகுக்கப்பட்டிருக்கு. யாரை நாம் வள்ளலார் என அழைக்கிறோம்? ராமலிங்க வள்ளலாரை. எழுதிய உரைநடை நூல்கள் ஜீவகாருண்ய ஒழுக்கம், மனுமுறை கண்ட வாசகம். இவ்வளோதான். திருக்குறள் வந்து நீங்கள் அந்த 25 அதிகாரம் இருக்குது பாருங்கள் சிலபஸில், அதை படிச்சுக்கிட்டா போதுமானது. நீங்கள் அந்த 25 ஒரு நோட் போட்டு 25 அதிகாரத்தையும் ஃபஸ்ட்டு அதிகாரத்தை எழுதிட்டு அதுக்கப்புறம்
ஒவ்வொரு அதிகாரத்தில் இருக்க 10 குறளையும் வந்து எழுதி பொருள் எழுதி அதில் வந்து ஒரு இந்த இப்போ ஆர்வலர்னா அன்புடையவர், புன்கணீர்னா துன்பம் கண்டு பெருகும் கண்ணீர் அப்படின்னு இருக்கு பாருங்க. அந்த வார்த்தைக்குரிய பொருள் அது எல்லாத்தையும் எழுதி வைங்க. 25 குறள் 25 அதிகாரன்றப்போ 250 குறள் தான் வரும். ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரம் எடுத்து எழுதுனா கூட 25 நாளில் ஈஸியாக முடிச்சிடலாம். ஸோ இதில் இருக்க திருக்குறள் வந்து நீங்களாம் படிச்சுக்கோங்க. இல்லை அந்த 25 அதிகாரம் படிச்சிங்கனாலும் அதில் கவர் ஆகிரும். ஆசிரியர் குறிப்பு மட்டும் என்ன பார்த்துடலாம். திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர். இவருடைய காலம் கிமு 31 என்று கூறுவாங்க. இப்போ திருவள்ளுவர் ஆண்டு கணக்கிட்டு என்ன பண்ணுவாங்க, இப்போ நடந்துக்கிட்டு இருக்க ஆண்டோட இப்போ 2024 31 கூட்டணும்னா 2055. அப்போ இப்போ நடந்துகிட்டு இருக்க ஆண்டோடைய திருவள்ளுவர் ஆண்டு எதுன்னா 2055. ஸோ இதனை தொடக்கமாக கொண்டே திருவள்ளுவர் ஆண்டு கணக்கிடப்படுகிறது. இவருடைய ஊர், பெற்றோர் குறித்த முழுமையான செய்தி நமக்கு கிடைக்கல. இவர் வந்து முதற்பாவலர், தெய்வப்புலவர், சென்னா போதார், பொய்யில் புலவர், பெருநாவலர், நாயனார் அப்படின்ட்டு பல்வேறு சிறப்பு பெயரில் அழைக்கப்படுறாரு. திருக்குறள் வந்து 107 மொழிகளில் வந்து மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. இந்நூல் வந்து அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் என முப்பெரும் பிரிவுகளை உடையது. 133 அதிகாரம். ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் 10 குறட்பாக்கள் என 1330 குறள் இருக்குது. இது வந்து 14 கீழ்கணக்கு நூலில் ஒன்று. இது வந்து முப்பால், பொதுமறை, தமிழ்மறை அப்படின்னும் சொல்லுவாங்க. உலக பொதுமறை என்று அழைக்கப்படுது. இங்கே கொடுத்துருக்க இந்த புக்கில் வந்து அன்புடைமை பற்றியும் ஈவை குறள் பற்றியும் கொடுத்துருக்காங்க. இந்த கொடுத்துருக்காங்க பாருங்கள். கிறிஸ்துவ ஆண்டோட திருவள்ளுவர் ஆண்டை கூட்டிட்டா கிறிஸ்துவ ஆண்டோட 31 கூட்டிட்டா திருவள்ளுவர் ஆண்டு கிடைக்கும். ஸோ இங்கே எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துருக்காங்க. கிபி 2013 31 கூட்டினா 2044. அப்போ இதுதான் வந்து திருவள்ளுவர் ஆண்டு. அப்போ 2013 திருவள்ளுவர் ஆண்டு 2044ன்னு சொல்லுவோம். இப்போ 2024க்கு என்ன ஆண்டு திருவள்ளுவர் ஆண்டு அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். புக் பேக் பார்த்துருவோமா. திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர். 3 பிரிவுகளை உடையது. உலக பொதுமறைன்னு சொல்லுவாங்க. 133 அதிகாரங்கள் இருக்குது. திருக்குறளில் 14 இது வந்து 14 கீழ்கணக்கு நூலில் ஒன்று. இதுக்கு நீங்கள் 14 மேற்கணக்கு நூல் என்னென்னது, 14 கீழ்கணக்கு நூல்கள் என்னென்னதுன்னு தெரிஞ்சாதான் இதுக்கு ஆன்சர் பண்ண முடியும். 8 தொகையும் 10 பாட்டும் தான் 14 மேற்கணக்கு நூல்கள். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. என்பிலதனை வெயில் போல காயுமே, அன்பிலதனை அறம். அடுத்தது இயல் 2க்கான செயல் பகுதி பார்ப்போமா. நாலடியார் பாடல் பாருங்க. நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கணியராயினும் ஈக்கால் துணையும் உதவாதார் நட்பெண்ணாம் செய்தானும் சென்று கொள்ளல் வேண்டும் செய்விளைக்கும் வாய்க்கால் அணையர் தொடர்பு. நாலடியாருடைய ஆசிரியர் சமண முனிவர்னு தான் சொல்லுவாங்க. ஓகே, இப்போ இந்த பாடலுக்கான பொருள் பாருங்க. நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கணியராயினும், நாயின் கால்விரல்கள் நெருங்கி இருந்தாலும், நன்கு அணியன நெருங்கி இருக்கும். ஈக்கால் துணையும் உதவாதார் நட்பெண்ணாம். அதனை போல சிலர் நம்மோடு நெருக்கமாக இருப்பாங்க, ஆனால் அவங்க ஈயன் கால் அளவுக்கு கூட நமக்கு உதவ மாட்டாங்க. அப்படிப்பட்டவர்கள் நட்பால் நமக்கு என்ன பயன்? வாய்க்கால் தொலைவில் உள்ள நீரை கொண்டு வரும் அந்நீரை வயலுக்கு பாய்ச்சி விளைய உதவும். வாய்க்காலை போல உதவும் மனிதர்கள் இருக்கிறார்கள். எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் அவங்க நட்பை நம்ம தேடி பெற்றுக்கிறணும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நாயின் காலை போல நெருங்கி இருந்தாலும் அவங்களால ஈயின் காலளவு கூட ஒரு பிரயோஜனமும் இல்லை. செய்தானும் சென்று கொள்ளல் வேண்டும் செய்விளைக்கும் வாய்க்கால் அணையர் தொடர்பு. வாய்க்கால் எப்படி தொலைவில் இருக்க நீரை கொண்டு வந்து அந்த வயலுக்கு பாய்ச்சி விளைய உதவுமோ, அதுபோல் உண்மையான நட்பை கொண்ட மனிதர்கள் வந்து எவ்வளோ தொலைவில் இருந்தாலும் அவங்கள போய் நம்ம தேடி நட்பு கொண்டுக்கிறணும் அப்படின்றது தான் இந்த பாடலுடைய பொருள். நாய்க்கால் நாயின் கால், ஈக்கால்னா ஈயின் கால், நன்கணியர் நன்கு கூட்டல் அணியர்னா நெருங்கி இருப்பாங்க. எண்ணாம்னா என்ன பயன், செய்மைனா தொலைவு, செய்னா வயல், அணையர் போன்றோர். ஓகே, நூல் குறிப்பு பாருங்க. அதன் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று நாலடியார். இந்நூல் வந்து 400 பாடல்களை கொண்டது. நாலடியாரில் எத்தனை பாடல்கள்? 400 பாடல்கள். அறக்கருத்துக்களை கூறுவதால் இதை 4 அடி 400 அப்படின்னு சிறப்பு பேரும் இருக்கு. ஓகே, நாலான் வேதம்னா எது, உத்திர வேதம்னா எதுன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. நாலான் வேதம் என்று அழைக்கப்படும் நூல் எது, உத்தர வேதம் என்று அழைக்கப்படும் நூல் எது அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து பாருங்க, இந்நூல் சமண முனிவர் பலர் பாடிய பாடல்களின் தொகுப்பு. இதை தொகுத்தவர் யாரு? பதுமனார். அடுத்து 14 கீழ்கணக்குக்கு விளக்கம் பாருங்க. சங்க நூல்கள் எனப்படுபவை 10 பாட்டும் 8 தொகையும். 10 பாட்டில் 10 நூல்களும் 8 தொகையில் 8 நூல்களும், மொத்தம் 18 நூல்கள். இதுதான் மேற்கணக்கு நூல்கள்னு சொல்லுவாங்க. அடுத்து சங்க நூலுக்கு பின் தோன்றிய நூல்களின் தொகுப்பு 14 கீழ்கணக்கு என வழங்கப்படுகிறது. இந்த தொகுப்பிலையும் 18 நூல்கள் இருக்கு. 14 அப்படின்றா 18. இது வந்து லாஸ்ட்டாக நடந்த எக்ஸாமில் கூட கேட்டிருந்தாங்க. 14 அப்படின்னா 18, அது நமக்கு தெரியும் அந்த வேர்டை பார்த்தாலே. இந்நூல்களை கீழ்கணக்கு நூல்கள் எனவும் கூறுவாங்க. 14 கீழ்கணக்கு நூல்கள் பெரும்பாலானவை அறநூல்கள், அறக்கருத்துக்களை சொல்கிற மாதிரி தான் இருக்கும் 14 கீழ்கணக்கு நூல்கள் எல்லாமே. ஸோ இங்கே பாருங்கள், பொருள் எழுதுக. அணியர்னா என்ன சொன்ன, நெருங்கி இருப்பவர். செய்னா வயல்,
பிரித்தெழுதுக. நாய்க்கால் நாய் கூட்டல் கால், நன்கணியர் நன்கு கூட்டல் அணியர், நட்பெண்ணாம்னா நட்பு கூட்டல் எண்ணாம். நாலடியார் 18 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. 18 அப்படின்றதுக்கு பொருள் என்ன? 18. லாஸ்ட்டாக கேட்டிருந்தாங்க. இந்த குரூப் 2ன்னு நினைக்கிறேன். குரூப் 2வா குரூப் 4ஆன்னு தெரியல, அதில் கேட்டிருந்தாங்க. அடுத்தது பாருங்க, பாரத தேசம். பாரத தேசம் இந்த ஹெட்டிங்லே தெரியும். இது வந்து மகாகவி பாரதியாருடைய ஒரு பாடல். ஆயுதம் செய்வோம் நல்ல காகிதம் செய்வோம், ஆலைகள் வைப்போம் கல்விச் சாலைகள் வைப்போம், ஓயுதல் செய்யோம் தலை சாயுதல் செய்யோம், உண்மைகள் சொல்வோம் பல வன்மைகள் செய்வோம், குடைகள் செய்வோம் உழுபடைகள் செய்வோம், கோணிகள் செய்வோம் இரும்பாணிகள் செய்வோம், நடையும் பரப்புமுனர் வண்டிகள் செய்வோம், ஞாலம் நடுங்க வரும் கப்பல்கள் செய்வோம், காவியம் செய்வோம் நல்ல காடு வளர்ப்போம், கலை வளர்ப்போம் கொள்ளர் உலை வளர்ப்போம், ஓவியம் செய்வோம் நல்ல ஊசிகள் செய்வோம், உலகத் தொழில்கள் அனைத்தும் உவந்து செய்வோம், சாதி இரண்டொழிய வேறில்லை என்றே தமிழ்மகள் சொல்லிய சொல் அமிழ்தம் என்போம், நீதி நெறியினின்று பிறருக்குதவும் நேர்மையர் மேலவர் கீழவர் மற்றோர். பாடலுக்கான பொருள் நமக்கு புரியுது. இருந்தாலும் நம்ம சொற்பொருள் மட்டும் பார்த்துருவோம் இந்த பாடலில். தலை சாய்தல்னா ஓய்ந்து படுத்தல், வன்மைனா கொடை, உழுப்படைனா வேளாண்மை செய்ய பயன்படும் கருவிகள், உழுப்படை வேளாண்மை செய்ய பயன்படும் கருவிகள், கோணின்னா சாக்கு, நடை சாலையில் செல்லும் வண்டிகள், நடைனா என்னன்னா சாலையில் செல்லும் வண்டிகள், பரப்பு பறக்கும் வானூர்தி முதலியன, பரப்புன்னு என்னன்னா பறக்கும் வானூர்தி முதலியன, ஞாலம்னா உலகம், ஞால்னா தொங்குதல், திருக்குறளில் வரும். ஞாலம்னா உலகம், ஞால்னா தொங்குதல். அடுத்து உவந்து செய்வோம், விரும்பி செய்வோம், உவந்துன்னா விரும்பி செய்கிறது. தமிழ் மகள்னா ஔவையார். தமிழ் மகள்னா யாரு? ஔவையார். இது வந்து முக்கியமானது, பார்த்துக்கோங்க. தமிழ் மகள்னா யாரு? ஔவையார். மேலவர் மேலோர், கீழவர்னா கீழோர், மற்றோர் பிறருக்கு உதவும் நேர்மையற்றோர். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? நீதி நெறியின்று பிறருக்கு உதவும் நேர்மையானவங்க மேலவங்க, அந்த பிறருக்கு உதவாதவங்க கீழவங்க. ஸோ மற்றோர்னா பிறருக்கு உதவும் நேர்மையற்றவங்க தான் கீழவர். நெறி நின்ற அறநெறியில் நின்று. ஓகே, பாரதியார் பற்றி ஆசிரியர் குறிப்பு பார்த்துருமா? பாரதியார் தமிழ்நாட்டின் புகழ்பெற்ற கவிஞர், பாட்டுக்கொரு புலவன் பாரதி என்று கொண்டாடப்பட்டவர், விடுதலை போராட்ட வீரர், விடுதலை கவி, மகாகவி அப்படின்ற சிறப்பு பெயரை கொண்டவர். கனவு காண்பதில் பாரதிக்கு நிகர் பாரதியே. இந்த பாட்டில்தான் எவ்வளவு கனவு! அன்று அவை கனவுகள், இன்று இதில் பெரும்பாலானவை நனவாகியிருக்கு. வெள்ளி பனிமலையின் மீது உலாவுவோம் என தொடங்கும் பாடலின் ஒரு பகுதி தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ வெள்ளி பனிமலையின் மீது உலாவுவோம்ன்ற பாரதியாரோட ஒரு புகழ்பெற்ற பாடல் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த பாடலேருந்து ஒரு பகுதி தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ பாரத தேசம்லேருந்து ஆயுதம் செய்வோம் நல்ல காகிதம் செய்வோம். இந்த பாடல் வந்து எதுலேருந்து கொடுத்துருக்காங்கன்னா வெள்ளி பனிமலையின் மீது உலாவுவோம் அப்படின்ற பாரதியினுடைய பாடல். ஓகே, இவர் வாழ்ந்த காலம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். டிசம்பர் 11, 1882 பிறந்து 11/9/1921 இறந்துருப்பாங்க. ஸோ இந்த செயலுக்கான பொருள் பார்த்துடலாமா? புக் பேக் ஒன்வேர்டு. வன்மைனா கொடை, ஞாலம்னா உலகம், உழுப்படை வேளாண் செய்வதற்கு தேவையான கருவிகள் தான் உழுப்படை. எதிர்ச்சொல் உண்மைனா பொய், நல்ல கெட்ட, இங்கே வந்து தப்பாக எழுதியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்க்காதீங்க. மேலவர் கீழவர், வேறில்லை, இதை எப்படி பிரித்து எழுதலாம்? வேறு கூட்டல் இல்லை, தொழில் அனைத்தும், தொழில் கூட்டல் அனைத்தும், இரண்டொழிய இரண்டு கூட்டல் ஒழிய, பாட்டுக்கொரு புலவன் என போற்றப்படுபவர் பாரதியார், சாதி இரண்டொழிய வேறில்லை என கூறிய தமிழ் மகள், தமிழ் மகள்னு வந்துட்டாலே ஔவையார். அடுத்ததான் இயல் 3. இயல் 3ல் ஒரே ஒரு செயல் தான் கொடுத்துருக்காங்க, நான்மணிக்கடிகை. நான்மணிக்கடிகைலாம் இப்போ இருக்க நியூ புக்கில் நான்மணிக்கடிகைன்னு ஒரு பாடல் இருக்கவே இருக்காது. ஸோ சிலபஸில் கவர் ஆகுற மாதிரி நிறைய டாபிக் ஓல்டு சமச்சீர் கல்வி புக்கில் தான் இருக்குது. அது ஏன் மாற்றினாங்கன்னு இன்னும் தெரில. அடுத்த வருஷம் மேபி சிலபஸ் புக்கு மாறினாலும் மாறலாம். ஸோ இங்கே பாருங்கள், நான்மணிக்கடிகை. மனைக்கு விளக்கம் மடவார், மடவார் தனக்கு தகைசால் புதல்வர், மணக்கினிய காதல் புதல்வருக்கு கல்வியே, கல்விக்கும் மோதின் புகழ்சால் உணர்வு. யாருன்னா நான்மணிக்கடிகையுடைய ஆசிரியர் விளம்பி நாகனார். விளம்பின்றது ஊர் பெயர். ஸோ இந்த பாடலுக்கு பொருள் பார்த்துடலாமா? மனைக்கு விளக்கம் மடவார், குடும்பத்தின் விளக்கு யாருன்னா பெண்ணானவள். மடவார் தனக்கு தகைசால் புதல்வர், அந்த பெண்ணுக்கு விளக்கு போன்றவர் யாருன்னா அவள் பெற்ற பண்பில் சிறந்த பிள்ளைகள். தகைசால் புதல்வர் அதாவது பண்புல சிறந்த பிள்ளைகள் தான் அந்த பெண்ணுக்கு விளக்கு போன்றவர்கள். மணக்கினிய காதல் புதல்வருக்கு கல்வியே, அவளோட மனதிற்கினிய அன்புமிக்க அந்த பிள்ளைகளுக்கு விளக்கு போன்றவர்கள் எதுனா கல்வி. கல்விக்கும் ஓதின் புகழ்சால் உணர்வு, அக்கல்விக்கு விளக்காக விளங்குவது எதுனா அவர்களிடம் இருக்க நல்ல எண்ணங்கள். ஓதின் புகழ்சால் உணர்வு, அவர்களிடம் உள்ள நல்ல எண்ணங்கள். ஸோ மனைக்கு விளக்காக இருக்கிறவங்க பெண்ணு, அந்த பெண்ணுக்கு விளக்காக இருக்கிறவங்க அவங்களுடைய மனதிற்கினிய புதல்வர்கள், அந்த புதல்வர்களுக்கு விளக்கு கல்வி, அந்த கல்விக்கு விளக்கு
அவங்க படித்த கல்வியினால் உண்டாகிற நல்ல எண்ணங்கள். இதுதான் இந்த பாடலுக்கான பொருள். ஸோ இதுக்கான சொல் பொருள் பார்த்துடலாமா? மடவார்னா பெண்கள், தகைசால்னா பண்பில் சிறந்த, மனக்கினியனா மனத்துக்கு இனிய, காதல் புதல்வர்கள்னா அன்பு மக்கள், ஓதின்னா எதுவென்று சொல்லும்போது, ஓதின்னா சொல்கிறது. ஸோ ஓதின்றது எதுவென்று சொல்லும்போது, புகழ்சால் புகழை தரும், உணர்வு நல்ல எண்ணம். ஓகே, ஆசிரியர் குறிப்பு பாருங்கள். நூலாசிரியரோட பெயர் விளம்பி நாகனார். விளம்பி என்பது ஊர் பெயர். நாகனார் என்பது புலவரோட இயற்பெயர். நான்மணிக்கடிகை 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. இதுவும் ஒரு அறநூல் தான், அதாவது அறக்கருத்துக்களை எடுத்து சொல்கிற நூல். இது கடிகை என்றால் அணிகலன் என்பது பொருள். 4 மணிகள் கொண்ட அணிகலன் என்பது இதன் பொருள். ஒவ்வொரு பாட்டும் 4 அறக்கருத்துக்களை சொல்லுது. இதே பாருங்க, 4 அறக்கருத்துக்களை சேர்த்து ஒரு 4 மணியால் கோர்த்த மாலை போல் ஒரு அழகான 4 அறக்கருத்துக்களை சொல்கிறதுனால இதுக்கு நான்மணிக்கடிகை அப்படின்னு பேர். இது ஒரு 14 கீழ்கணக்கு நூல். 4 மணிகள் கொண்ட அணிகலன் என்பது இதன் பொருள். ஒவ்வொரு பாடலும் எத்தனை அறக்கருத்துக்களை சொல்லுது? 4 அறக்கருத்துக்களை சொல்லுது. இந்த செயலுக்கு பின்னாடி இருக்க உண்மைட் பாருங்க. பொருள் எழுதுக. மடவாரனா பெண்கள், மனக்கினியனா மனதுக்கு இனிய, உணர்வு நல்ல எண்ணங்கள். நான்மணிக்கடிகை 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. இதனுடைய ஆசிரியர் நான்மணிக்கடிகை விளம்பி நாகனார். அதாவது மணியை கடிச்சிக்கிட்டு, நாகம்னா பாம்பு, கடித்து நாகம் எடுத்துகிட்டு போயிடுச்சுன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நான்மணிக்கடிகை விளம்பி நாகனார். மனைக்கு விளக்கம் மடவார், அன்புமிக்க புதல்வர்களுக்கு விளக்கு கல்வி. கடிகை என்பதன் பொருள், கடிகைனா அணிகலன். விளம்பி என்பது ஊர் பெயர். நாகனார்ன்றது அவருடைய இயற்பெயர். ஸோ இவ்வளோதான். இப்போது இந்த 6th ஃபஸ்ட் டேர்மில் 3 இயலுக்குமே செயல் பார்த்துட்டோம். அடுத்த வீடியோவில் 3 இயலுக்குமான உரைநடை பார்த்துருவோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதை கண்டினியூ பண்ணலாமா வேணாமான்றதை உங்கள் கமெண்ட்டை பார்த்து தான் நான் பண்ண போகிறேன். ஸோ எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்ப்போம். டாட்டா பாய்.